மாணவர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்திலிருந்து கூட்டுறவு பட்டய பயிற்சிற்கான 26-27 கல்வியாண்டிற்கான அந்த விண்ணப்பங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் விண்ணப்பம். விருப்பம் இருக்கிறவங்க டைரெக்டாக தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் யூனியனுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 29 கூட்டுறவு பட்டய பயிற்சி நிலையங்கள் இருக்குது. அங்கே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 20,000 ரூபா பேமெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இதனுடைய கல்வி தகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா 12ஆம் வகுப்பு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 17 வயசுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் இந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த கோர்ஸ் அப்ளை பண்ணி படிப்பதால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, எஸ்ஆர்பி டிஆர்பி எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணலாம். அது போக டிஎன்பிஎஸ்சியில் கோஆப்ரேட்டிவ் ரிலேட்டடான ஜாப்ஸ் டிஎன்பிஎஸ்சிலையும் கால் ஃபோர் பண்ணுவாங்க. அதற்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. என்னுடைய பர்டிகுலர் கோரிக்கை என்னென்னா, இந்த கூட்டுறவு பயிற்சி முடிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் அரசாங்கங்கள் வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும். இன்றைக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 40,000த்திற்கு மேற்பட்ட கூட்டுறவு பயிற்சி முடித்த மாணவர்கள் இருக்கிறாங்க. பெரும்பாலும் வேலை வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அரசாங்கம் இதில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 23,000த்திற்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்கள் இருக்குது. ஆனால் கூட்டுறவுத்துறையில் உள்ள அந்த கூட்டுறவு சங்கங்களில் உள்ள காலி பணியிடங்களை மட்டும்தான் இந்த டிஆர்பி எஸ்ஆர்பி மூலமாக நிரப்புகிறாங்க. இதர வகையான கூட்டுறவு அமைப்புகளில் உள்ள காலி பணியிடங்கள் எவ்வாறு நிரப்புகிறாங்கன்னே தெரியலை. இதிலெல்லாம் ஒரு மாற்றங்களை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கூட்டுறவு பயிற்சி முடிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் இருக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பயிற்சிக்கு ஜாயின் பண்ணி படிக்க, சரிங்களா? ஏன்னா ரீசெண்டாக நடந்த எஸ்ஆர்பி டிஆர்பி அதுக்கு முன்னால் நடந்ததுலலாம் கரண்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறையா வேலை வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. விருப்பம் இருக்கிறவங்க 20,000 பணம் கட்டி படிங்க. இந்த கோர்ஸ்க்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி நம்ம மற்றொரு வீடியோ பதிவில் பார்க்கலாம். மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.